ஜெயலலிதா அவர்கள் இருந்ததுன்னா ஆட்சி வந்து நல்லா தான் இருந்திருக்கும். மெயினாக வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருந்திருக்கும். அந்த அம்மா ஆல்ரெடி 5 வருஷத்தை வந்து சக்ஸஸாக தான் கொண்டு போயிருந்தாங்க. ஒருவேளை அந்த அம்மா உயிரோட இருந்திருந்தாங்கன்னா அடுத்த 5 வருஷமும் மக்கள் அவங்க கையில் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஏடிஎம்கே ஆட்சியில் நம்ம எடப்பாடி ஐயா வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இருக்க ஆட்சி எப்படி இருக்கு? இப்போ இருக்க ஆட்சி ரொம்ப சுத்த வேஸ்ட்டு. அம்மா வந்து தவறாமல் இருந்திருந்தால் தமிழ்நாடு வந்து முன்னேற்றமாக இருக்கும், அருமையாக இருந்திருக்கும், அற்புதமாக இருந்திருக்கும். ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கன்னா டிவிக்கு உடனே அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் வந்து அம்மா இருந்தாங்கன்னா இன்றைக்கு ஆட்சி எப்படி இருக்கும்? ரொம்ப சுபிச்சமாக இருந்திருக்கும், சட்ட ஒழுங்கு நல்லா இருந்திருக்கும். கல்விக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவை தான் நம்ம சொல்லணும். அவங்க வந்து லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நான் +1 முடிச்சு +2 முடிச்சு காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன். இப்போலாம் காலேஜ் செகண்ட் இயரில் தான் லேப்டாப்பே கிடைக்குது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008888. ஜெயலலிதா அம்மா இருந்தா இன்னைக்கு ஆட்சி எப்படி இருந்திருக்கும்? ஆட்சி வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்ததுன்னா ஆட்சி வந்து நல்லா தான் இருந்திருக்கும். மெயினாக வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருந்திருக்கும். ஆனால் எந்த ஒரு ஆட்சிலையும் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு தவறாக நடத்துகிறாங்க. அந்த குற்றவாளியை வந்து ஒரு தப்பு பண்ணுறான், ஒரு கற்பழித்து ஒரு தப்பு பண்ணுறான். அதை தட்டி கேட்குற அரசாங்கமே வந்து அதை நிரபராதின்னு சொல்லி ஆதரவு கொடுக்குற ஒரு கவர்மெண்டோட வக்கீல் வந்து ஆஜராகி அவன் நிரபராதின்னு வாதாடுறாங்க. குடிபோதை, அந்த போதைக்கு இது வந்து அவங்களோட ஆட்சியில் வந்து கட்டுப்பாடாக தான் இருந்தது. ஆனால் இந்த ஆட்சியெல்லாம் வந்து இவ்வளோ கேவலமாகவும் இவ்வளோ அசிங்கமாகவும் தான் இருந்திருக்கு. இன்றைக்கி அவங்க இருந்திருந்தாங்கன்னா எவ்வளோ தமிழ்நாடு பெட்டராக இருந்திருக்கும். அந்த அம்மா ஆல்ரெடி 5 வருஷத்தை வந்து சக்ஸஸாக தான் கொண்டு போயிருந்தாங்க. ஒருவேளை அந்த அம்மா உயிரோட இருந்திருந்தாங்கன்னா அடுத்த 5 வருஷமும் மக்கள் அவங்க கையில் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த அம்மா இப்போ குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன், இப்போ குழந்தை கருவில் இருக்குன்னா ஒருத்தவங்க மாசமாக இருக்காங்களா, அப்போ அந்த பொண்ணுக்கு தாய்க்கு என்னென்ன உணவு போய் சேரணுமோ, என்னென்ன பொருள் போய் சேரணுமோ அதெல்லாம் A to Z அந்த அம்மா கொடுத்தாங்க. அடுத்து அந்த குழந்தை வந்து வயிற்றுலேருந்து வந்த பிறகு அந்த குழந்தைக்கு தேவையான உதவித்தொகையெல்லாம் அதிகமாக கொடுத்தாங்க. ரெண்டாவது அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிறப்ப காலணிகள்லாம் கொடுத்தாங்க. இப்போலாம் ஸ்கூலில் செருப்பு கொடுக்கறதுல எதுவும் கொடுக்கறதில்ல. ரெண்டாவது காலணி மட்டும் அணிஞ்சா பார்த்தது சீருடை வந்து எல்லாரும் சமங்கிற பேச்சில் வந்து சீருடை கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். ரெண்டாவது சாப்பாடு 3 வேளையும் எல்லாத்துக்கும் நல்லா தெளிவாக கிடைக்கணும்னு சாப்பாடு கொடுத்தாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூலை பொறுத்தவரையிலும் போகிறவங்க வந்து எல்லாருக்குமே வந்து உரிமை தொகை கிடைக்கணும், உதவித்தொகை கிடைக்கணும். இப்போலாம் நான்லாம் 10th படித்த பிறகு எனக்கு 15,000 ரூபா கிடச்சிச்சு, 12th படித்தா 12,000 ரூபா கிடச்சிச்சு. நாங்கள் வந்து எங்களோட தேவையை வந்து நாங்களே நிறைவேற்றிக்க முடிஞ்சிச்சு அந்த அம்மா இருந்தப்ப. இப்போன்னு பார்த்தீங்கன்னா கல்விக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவை தான் நம்ம சொல்லணும். அவங்க வந்து லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நான் +1 முடிச்சு +2 முடிச்சு காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன். இப்போலாம் காலேஜ் செகண்ட் இயரில் தான் லேப்டாப்பே கிடைக்குது. சைக்கிள் பார்த்தீங்கன்னா நான் +1 போய் 1 வீக்கில் நான் சைக்கிள் வாங்கினேன். இப்போலாம் +2 முடித்தாலுமே சைக்கிள் கிடைக்கிறது கிடையாது. அந்த அம்மா இருந்தப்ப அப்பப்போ தேவையானது அப்பப்போ மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு. இதே யாரும் கேட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அம்மா வீடு தட்டி கொண்டு போய் அந்த அம்மா இருந்தப்ப கொடுத்தாங்க. அந்த அம்மா ஆச்சு தான். அந்த அம்மா இருந்திருந்தாங்கன்னா இப்போலாம் யாருமே ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. 10 வருஷம் இல்லை 5 வருஷம் அம்மா தான் இருந்து ஆண்டிருப்பாங்க. அந்த அம்மா செய்கைகள்லாம் வந்து மக்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது, நல்லா இருந்தது, நல்லா செஞ்சாங்க. ஏடிஎம்கே எம்ஜிஆருக்கு அடுத்தது ஜெயலலிதா அம்மா நல்லா இருந்தது. மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, மக்களுக்கு எல்லா சலுகையும் செஞ்சாங்க, எல்லாம் கிடச்சிது. பிள்ளைகளுக்கு படிப்புக்கு எல்லாமே நல்லா கிடச்சிது. பிள்ளைங்க ஆர்வமாகவும் நல்லா படித்தாங்க, பாதுகாப்பு இருந்தது. குழந்தைங்க ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் நல்ல பாதுகாப்பு இருந்தது. 2026 ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்கன்னா ஆட்சி எப்படி இருந்திருக்கும்? நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து எடப்பாடி ஐயா அதோட நல்லா நடத்திட்டு இருக்காரு. இது மாதிரி மறுபடியும் வரணும்னு ஆசையாக இருக்குது, எடப்பாடி ஐயாவே வரணும்னு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஆட்சி எப்படி இருக்குன்னு? இப்போ இருக்க ஆட்சி ரொம்ப சுத்த வேஸ்ட்டு. இப்போ மறுபடியும் நம்ம ஏடிஎம்கே ஆட்சியில் நம்ம எடப்பாடி ஐயா வந்தால் நல்லாயிருக்கும். ஜெயலலிதா இருந்தப்ப என்னென்ன நல்ல திட்டங்கள் செஞ்சுருந்தாங்க? அவங்க நிறையா திட்டம் செஞ்சுருக்காங்க. எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு தாலிக்கு தங்கம் வாங்கியிருக்கேன், எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு 50,000 பணம் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி நிறையா சலுகைலாம் நிறையா நடந்திருக்கு. தையல் மிஷின் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த ஆட்சியில் எங்களுக்கு எதுவுமே வரல. நான் இப்போ ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன், எங்களுக்கு எந்த சலுகையுமே கிடையாது. மறுபடியும் எடப்பாடி ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஆட்சிக்கு இல்லை சாமி, எப்பயுமே அந்த அம்மா இருந்திருந்தாங்கன்னா கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு நிறையா மாசமாக இருந்தவங்களுக்கெல்லாம் கிஃப்ட்டுங்கிற ஒரு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு. கஸ்தூரிபாயோ சரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து கொஞ்சம் சலுகை எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஒரு பெண்மணியாக இருந்து அந்த அம்மா இருந்த வரைக்கும் எனக்கு பெருமை தான். ஒரு பொம்பளையாக இருந்து அவ்வளோ ஒரு செயல்படுத்தினாங்க. ஜிஹெச்லேருந்து எல்லாமே ஒரு நல்ல ஒரு முறைக்கு வந்துச்சு. இப்போ வந்து கிடைக்கிற பொருள் கிடைக்க மாட்டேங்குது. மக்களுக்கு வந்து அந்த பொருளுங்க எதுவுமே வந்து சலுகைக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவங்க இருந்தப்ப இப்போ உண்மையை சொல்லப்படி போனால் எங்கள் மேலே அதிக கடன் தான் தலைக்கு மேலே தலை ஏறிக்கிட்டே இருக்குது. எங்கள் வாரிசுங்களும் இந்த மேலே எப்படி பொழைக்க போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எங்கள் எதிர்காலமே இன்றைக்கி 150 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இன்னும் இருக்க போனால்
300 400 வந்துடும் 1 கிலோ அரிசி. அப்படிங்கும்போது டெய்லி ஒரு அடிப்படை மக்கள் டெய்லி 300 400 வேலைக்கு போகிறவங்கள எப்படி பிழைக்க முடியும் சொல்லுங்கள்? ஆனால் அந்த அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட நான் அதை பற்றி கொஞ்சம் பெருமை தான். நானும் ஒரு பெண்மணி தான், இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு கெத்து தான். ஜெயலலிதா அம்மா ஆட்சி இருந்தால் எப்படின்னா இருக்கும்? நல்லா இருந்திருக்கும். எதனால என்ன சொல்கிறீங்க? அவங்க கொஞ்சம் அதிகாரம் நல்லா பயப்படுவாங்க அவங்கள கண்டு எல்லாரும். இன்னைக்கு இருக்கிற ஆட்சி எப்படின்னா இருக்கு? இன்னைக்கு இருக்க ஆட்சி பரவாயில்ல, அவங்கள விட்டா ஆள் கிடையாது. இன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மா வந்து உயிரோட இருந்தா இன்னைக்கு ஆட்சி எப்படி போயிருது, நல்லா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு அம்மா காலத்துலேருந்து எல்லாத்துக்கும் அந்த பெரியவங்களுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. கிரைண்டர் எல்லாம் பண்ணாங்க, இலவசமாக பண்ணாங்க. தவறாமல் இருந்த 4.5 வருஷம் ஆச்சு எடப்பாடி வந்து அம்மா நடத்துகிற மாதிரி நடத்தினார். அம்மா இருந்தால் எப்படி நடத்தியிருப்பாங்களோ அது வந்து நல்லா நடத்தி கொடுத்தாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு தில்லுமுள்ளு அது அவங்கக்குள்ள மக்கள் மத்தியில் சில குழப்பங்கள். தாய்மார்களை வந்து எண்ணத்தை மாற்ற முடியாது. இன்றைக்கி வந்து அம்மா வந்து ஒரு 5 வருஷம் தவறாமல் இருந்திருந்தால் தமிழ்நாடு வந்து முன்னேற்றமாக இருக்கும், அருமையாக இருந்திருக்கும், அற்புதமாக இருந்திருக்கும். அந்த அம்மா மேலே, சசிகலா கீழே. பிரதமராக ஆகக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருந்தது. அதிமுக ஆட்சியை வந்து உருவாக்குனது எம்ஜிஆர், கட்டி காப்பாற்றி கொண்டாந்தது எம்ஜிஆர். அதுக்கப்புறம் நமக்கு அப்புறம் யாரும் நல்ல வழிக்கு கொண்டு போகிறாங்க அப்படி எம்ஜிஆர் மூளையை செலவு பண்ணார். அந்த அம்மாவை கொள்கை பொறுப்பு செயலாளர் கொண்டாந்தார். ஜெயலலிதா ஆட்சி உயிரோட இருந்தா எப்படி நடக்கும் தமிழ்நாட்டில்? அந்த 5 வருஷம் ஆட்சி செஞ்ச மாதிரி செஞ்சுருப்பாங்க. 5 வருஷம் எப்படி செஞ்ச மாதிரினா போல்ட்னஸாக செஞ்சாங்க. மோடியா லேடியான்னு. ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கன்னா டிவிக்கோட நான் அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். லேடிஸை பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு ஜெயலலிதா அம்மா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க இருந்தப்பே சரி, அவங்க ஆட்சியில் பெண்களுக்கு அந்தளவுக்கு எந்த ஒரு இதுவுமே வந்தது கிடையாது. பாதுகாப்பும் இருந்துச்சு, அவங்களுக்கு வேண்டியது பண்ணி கொடுத்தாங்க, எல்லா வசதியுமே பண்ணி கொடுத்தாங்க. அதனால் எனக்கு வந்துட்டு அம்மா இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்தது. இப்போ இருக்க ஆட்சி எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. பெண்களுக்கு பாதுகாப்பு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. முன்னாடி இருந்தால் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. பிடிச்ச திட்டம்னா இது ஸ்கூட்டி வந்து கொடுத்தாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கம்மியான பட்ஜெட்டில் வெறும் 5000 ரூபாய் பட்ஜெட்டில் ஸ்கூட்டிலாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மகளிர்களுக்கெல்லாம் நிறையா குழு திட்ட உதவிகள்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் ஃப்ரீ கொடுத்த இலவசமானு சொல்லிட்டு அந்த மிக்சி கிரைண்டரு வீட்டு உபயோகங்களுக்கு கொடுத்த அந்தெல்லாம் அந்த லேடிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் வந்து அம்மா இருந்தாங்கன்னா இன்றைக்கு ஆட்சி எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப சுபிச்சமாக இருந்திருக்கும், சட்ட ஒழுங்கு நல்லா இருந்திருக்கும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இன்றைக்கி நாட்டு நிலமை அப்படி தான் கண்ணில் பார்க்கலையே நீங்கள்? இன்னைக்கு ஆட்சி எப்படி இருக்குங்க? முகம் மோசமாக இருக்குது, சொல்லிக்கிற மாதிரி இல்லை, வெளில சொல்லவும் முடியல. எதனால் அப்படி சொல்கிறீங்க? பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் சொல்கிறோம். ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டிருக்கா, வெளில சொல்ல பயப்படுறாங்க, அவ்வளோதான். அராஜகம், அக்கிரமம், அட்டூழியம் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது நாடு போல பார்க்கலாமே, உங்கள் கணக்கு தெரியலையா? கண் திறந்து பார்த்தீங்கன்னா இல்லையா ரோட்டில்? பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இருக்கும், எல்லாமே அதாவது ஒரு தைரியமாக இருக்கலாம், நம்பிக்கை. இன்னைக்கு இருக்க ஆட்சி எப்படிக்கா இருக்கு? இருக்குது இருக்குது, மாறும், பார்ப்போம். 2026 இந்த டைம் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா இந்த ஆட்சி நம்ம இந்த இருந்த ஆட்சி வந்து எப்படி இருந்திருக்கும்? பெண்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கும். இப்போ இருக்கிறது சட்ட ஒழுங்கோட இதோட பயங்கரமாக இருந்திருக்கும். அவங்க இருந்தப்போ என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் இருந்தது? அவங்க இருந்தப்ப அம்மா உணவகம், மற்றபடி கிரண்டர் மிக்சி அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு, வீட்டுக்கு 100 இதுவகம் கரண்ட் சேவை எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு? இந்த ஆட்சி ரொம்ப இதாக தான் இருக்குது. எந்த இதுவுமே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, மக்களுக்கு எதுக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்படிங்கும்போது எப்படி இருக்க முடியும்? ஒரு ரோட்டில் நடந்து போகிறது எந்த பாதுகாப்பு இருக்குது? சராசரியாக மனிதனுக்கு ஏதோ பண்ணிவிடுவானா, இது பண்ணிடுவானா அப்படின்ட்டு தான் பயப்படுறாங்க மக்கள். இப்படி இருக்க காலகட்டத்தில் இப்படி வாழ முடியும்?